Today நம்ம பார்க்க போற டாபிக் C program to find the roots of a quadratic equation. ஒரு quadratic equationோட ரூட்ஸை கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு மேக்ஸ்ல. அந்த ஃபார்முலாவை இந்த ப்ரோக்ராம்ல நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். So the standard form of a quadratic equation is ax square plus bx plus c is equal to 0. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல கண்டிப்பா ஸ்கொயர் டேர்ம் இருக்கும். அந்த ஸ்கொயர் டேர்ம் இருந்தாதான் அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். where a, b and c are real numbers and a not equal to 0. a வந்து கண்டிப்பா not equal to 0 தான் இருக்கும். ஏன்னா x square term கண்டிப்பா இருக்கணும். Then இந்த abcங்கிறது என்னன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ். a is the coefficient of x square term. x square ஓட கோஎஃபிஷியன்ட் தான் a, x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் b and ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு அதுதான் c. இந்த a, b and c ஓட வேல்யூஸ் வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு டிஸ்கிரிமினன்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். The term b square minus 4ac is known as the discriminant of a quadratic equation. So இந்த b square minus 4ac கால்குலேட் பண்ணிக்கணும். தமிழ்ல இதுக்கு பேர் வந்து பாகுபாடு, இங்கிலீஷ்ல இதோட பேர் வந்து டிஸ்கிரிமினன்ட். எதுக்கு இந்த b square minus 4ac கால்குலேட் பண்றோம் அப்படின்னா b square minus 4ac யோட வேல்யூவை பொறுத்து அந்த ரூட்டோட நேச்சர் என்னங்கிறத டிஃபைன் பண்ணிருக்காங்க. It tells the nature of the roots. If the discriminant is greater than 0, the roots are real and different. ஒருவேளை இந்த b square minus 4ac யோட வேல்யூ வந்து greater than 0வா இருந்துச்சுன்னா ரெண்டு ரூட் இருக்கும். ரெண்டு ரூட்டுமே டிஃபரெண்ட் ரூட் பட் ரியல் ரூட். If b square minus 4ac is equal to 0, the roots are real and equal. ரியல் ரூட் தான் பட் ஈக்குவல் ரூட், ரெண்டு ரூட்டுமே சேமா தான் இருக்கும். ஒருவேளை டிஸ்கிரிமினன்ட் வந்து லெஸ் தேன் 0வா இருந்துச்சுன்னா ரூட் வந்து டிஃபரெண்ட் ரூட்ஸ் தான் பட் காம்ப்ளெக்ஸ் ரூட். இந்த மாதிரி b ஸ்கொயர் மைனஸ் 4ac பொறுத்து ரூட்ஸோட நேச்சர் வந்து 3 டிஃபரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ரூட்ஸ் கால்குலேட் பண்றதுக்குள்ள ஃபார்முலா. ஸோ டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சுன்னா இதுதான் ரூட்டோட ஃபார்முலா. root 1 is equal to minus b plus root b square minus 4ac divided by 2a and root 2 is equal to minus b minus square root of b square minus 4ac divided by 2a. இதைத்தான் மேக்ஸ்ல நம்ம எப்படி படிப்போம்னா minus b plus or minus root b square minus 4ac divided by 2a அப்படின்னு படிப்போம். Then discriminant equal to 0வா இருந்தா ரெண்டு ரூட்டுமே ஈக்குவல் ரூட்ஸ் தான். ஃபார்முலா வந்து minus b divided by 2a. Then discriminant less than 0வா இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட், தென் டிஃபரெண்ட் ரூட்ஸ். இது வந்து இந்த ரெண்டு ரூட்டோட ஃபார்முலா. இந்த மொத்த ஃபார்முலாவையும் நம்ம இப்போ ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினண்ட்டை பொறுத்து தான் 3 டிஃபரெண்ட் நேச்சர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் இருக்கு. இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து டாக்குமெண்டேஷன். ஸோ நான் ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ ரெண்டு தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பத்தி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ டாக்குமெண்டேஷன் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். ஸோ இப்போ இந்த செக்ஷன்ல நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சி ப்ரோக்ராம்ல ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படிங்கிற ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் இப்போ stdio.h இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். ஸோ இந்த ஹெடர் ஃபைல் எல்லா சி ப்ரோக்ராம்லையுமே இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா நம்ம பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அது ப்ராப்பரா ஒர்க் ஆகுறதுக்காக தான் இந்த ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் conio.h ஹெடர் ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ப்ராப்பரா ஒர்க் ஆகுறதுக்காக இந்த ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் ஸ்பேஸ் வித் மெயின். ஸோ நான் இப்போ எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ வாய்டுன்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் வித் மெயின், அதுக்கப்புறம் parenthesis bracket. தென் இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் நெக்ஸ்ட் செக்ஷன் பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்றதுக்கு நான் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணிக்கலாம். சி ப்ரோக்ராம்ல வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம்ஸ் கொடுக்கணும். நான் இப்போ இங்கே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃப்ளோட்டுங்கிற கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். ஃப்ளோட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு இப்போ நமக்கு எத்தனை வேரியபிள் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த 3 கோஎஃபிஷியன்ட்டும் இன்புட்டா வேணும். ஸோ இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், பின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், சின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன்.
இதுல a வந்து x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், b வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் அண்ட் c வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. தென் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல டிஸ்கிரிமினன்ட் கால்குலேட் பண்ணணும். b ஸ்கொயர் மைனஸ் 4ac அதை கால்குலேட் பண்ணி ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். அதனால dன்னு வச்சுக்கிறேன். தென் 2 ரூட் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நான் அதை √1, √2 அப்படின்னு வச்சுக்கிறேன். எல்லா வேரியபிளும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் செக்ஷன் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். ஸோ மானிட்டர்ல இருக்கிற ப்ரீவியஸ் அவுட்புட்டை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். தென் இப்போ நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பரான்தசிஸ் பிராக்கெட் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் ஃபைனலா பரான்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இந்த டெக்ஸ்ட் தான் நமக்கு மானிட்டர்ல ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். தென் நம்ம இப்போ இன்புட்டை ரீட் பண்ண போறோம். ஸோ நான் ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ ஸ்கேன்எஃப்னு டைப் பண்ணிட்டு பரான்தசிஸ் பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். இப்போ நம்ம 3 வேரியபிளை இன்புட்டா ரீட் பண்ண போறோம். ஸோ 3 தடவை ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். நம்ம இங்கே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் எடுத்திருக்கோம். அதனால ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ல %f கொடுத்துக்கிறேன். ஸோ 3 வேரியபிள்ங்கிறதுனால 3 தடவை %f கொடுத்துக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் முடிச்சாச்சு. ஸோ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ வேரியபிள் நேம்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஸ்கேன்எஃப்ல வேரியபிள் நேம் கொடுக்கும்போது அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அண்ட் சிம்பிள் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம் a, தென் கமா செகண்ட் வேரியபிள் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டுட்டு b, தென் ஒரு கமா தேர்ட் வேரியபிள் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டுட்டு c. ஸோ 3 வேரியபிளையும் நம்ம இன்புட்டா கொடுத்தாச்சு. தென் பரான்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ டிஸ்கிரிமினன்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ டிஸ்கிரிமினன்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அதை நம்ம இப்போ எக்ஸ்பிரஷன் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ b ஸ்கொயரை p ஸ்டார் b அப்படின்னு எழுதிக்கலாம். தென் மைனஸ் 4 ஸ்டார் a ஸ்டார் c. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac நான் இப்போ எக்ஸ்பிரஷனா எழுதியிருக்கேன். இதை கால்குலேட் பண்ணி அதை dங்கிற ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் அந்த எக்ஸ்பிரஷன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்போ டிஸ்கிரிமினன்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. தென் இந்த டிஸ்கிரிமினண்ட்டை பொறுத்து 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால நான் அந்த ப்ரோக்ராம்ல எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நம்ம இஃப் மூலமா தான் செக் பண்ணணும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப்னு டைப் பண்ணிட்டு பரான்தசிஸ் பிராக்கெட்குள்ள கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ டியோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வா அப்படின்னு செக் பண்றேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். தென் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். தென் இப்போ ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒருவேளை டியோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சுன்னா அந்த 2 ரூட்டையும் கால்குலேட் பண்ணிட்டு அதை ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் த ஃபார்முலா √1 இஸ் ஈக்குவல் டு -b பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணணும். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு sqrt. இது ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ sqrtங்கிறது ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்றதுக்குள்ள ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா math.h அப்படின்னு ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கு. அந்த ஹெடர் ஃபைலை நம்ம கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். ஸோ #include math.h இந்த ஹெடர் ஃபைலை நான் இப்போ இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெடர் ஃபைல தான் டிஃபைன் ஆயிருக்கும். ஸோ நம்ம எந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் இந்த math.h ஹெடர் ஃபைலை கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஆஸ் பர் த ஃபார்முலா -b பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி dங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ -b பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் d டிவைடட் பை 2a. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த வேல்யூக்கும் சேர்த்து தான் நம்ம டிவைடட் பை 2a போடணும். அதனால பரான்தசிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ -b பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac இதுதான் இந்த பிராக்கெட்குள்ள இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். தென் டிவைடட் பை ஒரு டிவிஷன் ஆப்ரேட்டர் 2a. ஸோ 2 ஸ்டார் a இப்படி தான் எக்ஸ்பிரஷன்ல கால்குலேட் பண்ணணும். இப்போ √1 கால்குலேட் பண்ணியாச்சு. சிமிலர்லி √2 இஸ் ஈக்குவல் டு ஆஸ் பர் த ஃபார்முலா அதே எக்ஸ்பிரஷன்ல பிளஸ்க்கு பதிலாக மைனஸ் போட்டு எழுதணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம 2 ரூட்டையும் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த 2 ரூட்டையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃபோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பரான்தசிஸ் பிராக்கெட்டுக்குள்ள டபுள் கோட்ஸுக்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுக்கணும். நம்ம இப்போ 2 ரூட்டையும் டிஸ்பிளே பண்ண போறோம்.
ஸோ நான் இப்போ √1 டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ √1 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எனக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகணும். நான் இப்போ √1 ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கேன். இது அப்படியே நமக்கு மானிட்டர்ல டிஸ்ப்ளே ஆகும். தென் ஈக்குவல் டுக்கு அப்புறமா எனக்கு அதோட வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் %f கொடுத்துக்கிறேன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னால. தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கமா கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ வேரியபிள் நேம் வந்து √1. தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். சிமிலர்லி நம்ம √2வையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு printf ஸ்டேட்மெண்ட் மேல கொடுத்திருந்தோம். அதனால நெக்ஸ்ட் printf ஸ்டேட்மெண்ட்ல நான் ஒரு /n கொடுத்துக்கிறேன் ஃபார் நியூ லைன் பர்பஸ். ஸோ இந்த /n கொடுத்தோம்னா ஒரு நியூ லைன்ல வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ if பிளாக்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ if பிளாக்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். நெக்ஸ்ட் வந்து else if பிளாக். ஸோ else if அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் parenthesis bracket குள்ள கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். நான் இப்போ d less than 0ங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்கேன். தென் else if பிளாக்கை ஓபன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். ஆஸ் பர் த ஃபார்முலா d யோட வேல்யூ லெஸ் தேன் 0வா இருக்கும்போது நமக்கு டிஃபரெண்ட் ரூட்ஸ் தான் கிடைக்க போகுது. பட் காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடைக்கும். காம்ப்ளெக்ஸ் ரூட்ல நம்ம இப்போ ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை செப்பரேட்டா கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு எனக்கு 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த வேரியபிளை நான் அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கமா கொடுத்துட்டு ஒரு வேரியபிளை ரியல்னு வச்சுக்கிறேன், இன்னொரு வேரியபிளை இமேஜினரின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃபார்முலால இருக்கிற ரியல் பார்ட்டை மட்டும் நம்ம தனியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். -b டிவைடட் பை 2a அப்படின்னு இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன்ல parenthesis bracket யூஸ் பண்ணி நான் இப்படி எழுதியிருக்கேன். -b டிவைடட் பை பிராக்கெட்குள்ள 2a. இதை நான் இப்போ ரியல் அப்படிங்கிற வேரியபிளை கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட்ல ஒரு செமிகோலன். இப்போ ரியல் பார்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இமேஜினரி பார்ட் கால்குலேட் பண்றோம். ஸோ இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐயை விட்டுருங்க. தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -d. ஸோ ஸ்கொயர் ரூட்க்கு sqrt ஃபங்க்ஷன், அதுல -d. தென் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -d டிவைடட் பை 2a. அந்த 2aவையும் நான் இப்போ parenthesis bracket குள்ள இப்படி கொடுத்துருக்கேன். தென் லாஸ்ட்ல ஒரு செமிகோலன். அப்போ இங்கேயும் நம்ம 2a வந்து parenthesis bracket குள்ளேயே கொடுத்துக்கலாம். ஸோ தட் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு 2 ரூட்டோட வேல்யூ எப்படி இருக்குன்னா இந்த ரியல் பார்ட் பிளஸ் ஒரு i ஒரு இமேஜினரி பார்ட்னு இருக்கும். இடையில i மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. அதை நம்ம printf ஃபங்க்ஷன்லயே கொடுத்துக்கலாம். ஸோ செப்பரேட்டா இங்க √1 √2ன்னு கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ரூட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ √1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரியல் பார்ட் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு %f கொடுத்துக்கிறேன் பிளஸ் ஒரு i. அதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கும் ஒரு %f கொடுத்துக்கிறேன். தென் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஒரு டபுள் கோட்ஸ் போட்டு. தென் இப்போ ஒரு கமா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ரியல் பார்ட்டுக்கு அண்ட் செகண்ட் கொடுத்துருக்கிறது இமேஜினரி பார்ட்டுக்கு. ஸோ ஆஸ் பர் த ஃபார்முலா நமக்கு √1 பார்த்தீங்கன்னா -b டிவைடட் பை 2a பிளஸ் அந்த இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -d டிவைடட் பை 2a. இதைத்தான் நம்ம ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு தனியாக கால்குலேட் பண்ணிட்டு அதை printfல இந்த ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த %f வந்து ரியல் அப்படிங்கிற வேரியபிளுக்கு, தென் இன்னொரு %f கொடுத்துருக்கிறதுனால கமா கொடுத்துட்டு அடுத்த வேரியபிள் கொடுக்கணும். செகண்ட் கொடுத்துருக்கிறது இமேஜினரி வேரியபிளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா √1 இஸ் ஈக்குவல் டு அந்த ரியல் பார்ட் பிளஸ் ஒரு i அந்த இமேஜினரி பார்ட் இந்த ஃபார்மேட்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டா நமக்கு பிரிண்ட் ஆயிரும். தென் ஃபைனலா parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். Similarly, second root எல்லா printfலையுமே நான் /n யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எல்லாமே நியூ லைன்ல நீட்டா பிரிண்ட் ஆயிரும். ஸோ செகண்ட் ரூட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் தென் ஒரு i தென் %f. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ஃபார்முலா நான் 2 ரூட்டையும் அந்த ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். தென் இப்போ else if பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். தென் தேர்ட் கண்டிஷன் வந்து d வந்து கிரேட்டர் than 0வாகவும் இல்லை, d வந்து லெஸ் than 0வாகவும் இல்லை. அப்போ கண்டிப்பா ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். ஸோ வித்வுட் செக்கிங் எனி கண்டிஷன் நம்ம டேரக்டா else பிளாக்கே எழுதிடலாம். ஸோ எல்ஸ்னு டைப் பண்ணிட்டு அந்த பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ நம்ம 2 ரூட்டும் கால்குலேட் பண்ணணும். ஸோ √1 இஸ் ஈக்குவல் டு -b டிவைடட் பை 2a. தென் √2 இஸ் ஈக்குவல் டு சேம் தான். இப்படி தனித்தனியா தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம √1 இஸ் ஈக்குவல் டு √2 இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இப்படி கொடுத்தாலும் 2 வேரியபிளையும் சேம் வேல்யூ தான் ஸ்டோர் ஆயிருக்கும்.
ஸோ இப்போ ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ரூட்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ரூட் 1 ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்குறேன் %f. ஸோ டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் ரூட் 1ன்னு கொடுத்துருக்கேன். தென் printf க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு parenthesis போட்டு செமிகோலன். சிமிலர்லி நெக்ஸ்ட் ரூட்டையும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஸ் பிளாக்ல எனக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. தென் ஃபைனலா எல்ஸ் பிளாக்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம்ல இது வரைக்கும் நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மூணையும் இன்புட்டா ரீட் பண்ணிட்டு அதுல இருந்து b² - 4ac கால்குலேட் பண்ணி அதை dங்கிற வேரியபிள கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் யூசிங் எக்ஸ்பிரஷன்ஸ். தென் இந்த d பொறுத்து ரூட்ஸ்ல வந்து 3 டிஃப்ரெண்ட் நேச்சர்ஸ் இருக்கு. அதை நான் இப்போ எல்ஸ் இஃப் ladder ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணியிருக்கேன். ஸோ d-யோட வேல்யூ கிரேட்டர் than 0 இருந்துச்சுன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் பட் ரியல் ரூட்ஸ். d-யோட வேல்யூ லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் பட் காம்ப்ளெக்ஸ் ரூட். d-யோட வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஈக்குவல் ரூட்ஸ், ரெண்டுமே ரியல் ரூட்ஸ். ஸோ செப்பரேட்டா கண்டிஷன் செக் பண்ணி செப்பரேட்டா அந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிரஷன்ஸ்ல. தென் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செப்பரேட்டாவே நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஏபிசியோட வேல்யூவை பொறுத்து இதுல எந்த கண்டிஷன் நமக்கு ஒர்க் ஆகி ட்ரூ ஆகுதோ அதோட கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி ரூட் 1 ரூட் 2 கால்குலேட் ஆகி நமக்கு printf ஸ்டேட்மெண்ட் மூலமா மானிட்டர்ல டிஸ்பிளே ஆயிரும். தென் ஃபைனலா ஒரு getch ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். தென் லாஸ்ட்ல மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சுட்டேன். சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கம்பைல் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் வரல. நெக்ஸ்ட் நான் இப்போ ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் printfல ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த அந்த டெக்ஸ்ட் தான் இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு. என்டர் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் a b c. ஸோ இப்போ நான் ஏபிசியோட வேல்யூஸ் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ நான் இப்போ 2 2 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஏபிசியோட வேல்யூ a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு 2, தென் c ஈக்குவல் டு 2. இப்போ நமக்கு b² - 4ac கால்குலேட் ஆயிருக்கும். கால்குலேட் ஆகி அது dங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா b² - 4ac-யோட வேல்யூ b² பண்ணும்போது வேல்யூ வந்து 4 மைனஸ் 4 இன்டூ 2 இன்டூ 2. ஸோ பார்த்தீங்கன்னா 4 - 16. ஆன்சர் வந்து மைனஸ்ல கிடைக்குது. ஸோ மைனஸ்ல கிடைச்சதுனால b² - 4ac-யோட வேல்யூ நமக்கு நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட்டும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்ல நம்ம printfல i கொடுத்துருந்தோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள் கொடுத்ததுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட்ல நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதை நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வேணுங்கிறத அந்த %f கொடுக்கும்போது அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் டிஃப்ரெண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்தும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 4 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ b-யோட வேல்யூ ஹையா இருக்கும்போது b² - 4ac-யோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0-வா இருக்கும். ஸோ தட் நமக்கு ரியல் ரூட் கிடைக்கும். பட் ரெண்டுமே டிஃபரெண்ட் ரூட்ஸ் தான் கிடைக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries-அ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் Prince of Programming. ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.